ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல உணவு ஃப்ரெண்ட்ஸ். இது கருப்பு கவுனி அரிசி 1 கிலோவே 400 ரூபா விற்கிறாங்க. சுகர் ரெடியூஸ் ஆகும், நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் இருக்காது, பிபி இருக்காது, எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆற்றும். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாக நான் பண்ணி வச்சு காட்டல. நான் இப்போ அந்த கஞ்சி போட்டு மட்டும்தான் காட்டியிருக்கேன். இது வந்து எப்படி செய்யணும்னு நான் செய்முறை சொல்லிடுறேன், நீங்கள் அது போல் செஞ்சுக்கோங்க. நம்ம வந்து வெறும் சாதா அரிசி கொஞ்சம் களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அரைச்சிக்கணும். அரைச்சி தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சுட்டு இதை கொட்டி அந்த அரைச்சதை கொட்டி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா அப்படியே நமக்கு தேவையான அளவு, எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும்ன்ட்டு இது பண்ணேன். இந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது விலை தான் ரொம்ப அதிகம், காஸ்ட்லி. இந்த அரிசி தான் இது, கருப்பு கவுனி அரிசி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இனிய காலை வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் காலையில் குடிச்சிட்டு போகிற உணவாக. எனக்கு சுகர் கொஞ்சம் இருக்குன்றாங்க, அதனால் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். காலையில் வேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேப்லெட் மட்டும் நான் எடுக்கிறது இல்லை, இது மாதிரி சாப்பிட்றேன். கண்டிப்பாக சுகர் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுமா இது. அதாவது இந்த வெள்ளை அரிசியை சாப்பிட்டா நிறைய சுகர் ஏறும்னு சொல்கிறாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு இதை நான் தொடர்ந்து எடுத்துக்கிறேன். காலையில் எடுத்துக்கிறேன். மதியம் ஏதாவது கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். நைட்டுக்கு முடிஞ்சால் இதை சாப்பிடுவேன். இல்லைன்னா டிஃபன் ஏதாவது 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுக்குவேன், அவ்வளோதான். வேறு வழி இல்லைன்னா இட்லி சாப்பிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இதை செய்ய பழகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் காசு அதிகமாக போனாலும் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்கள் சொந்தக்கார் ஃபங்க்ஷன் ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். அங்கே போகிற வழி இந்த காட்பாடி அடுத்த என்னமோ ஊருக்கு, நாங்கள் அந்த ஊர் பேர் கூட வரல. அந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்லா பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்ததுமே ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன், டைம் கிடைக்காம விட்டுட்டேன். இது வந்து இந்த பிரிட்ஜு இருக்குது இல்லைங்களா, பாலாறு பிரிட்ஜு. இது எங்கே, காட்பாடி நியூ பஸ் ஸ்டாண்டு தாண்டி போகிறோம் இல்லைங்களா, அந்த வழியில் இருக்குது இந்த பிரிட்ஜு. ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே ஜாலியாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துட்டேன், உங்களுக்கும் போட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இடம்லாம். நீங்களும் இது மாதிரி போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.